அதன் மற்றும் ஒரு அண்மை செய்தி, தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜெயசுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தர்கா உள்ளிட்டோர் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக சென்னை நீதிமன்ற மதுரை இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாக தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு என்பது அனைத்து இந்து மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் என்றும், தீபம் ஏற்றினால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற தமிழக அரசினுடைய வாதம் ஒரு யூகத்தின் அடிப்படையிலானது என்றும், அவ்வாறான வாதம் என்பது இரு பிரிவினரிடையே நம்பிக்கையின்மையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும், மேலும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு தமிழக அரசு தான் காரணம் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த விவகாரம் ஒரு அரசியலாக மாற்றப்பட்டு இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டு இந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சில நிபந்தனைகளையும் சில உத்தரவுகளையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது இந்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது. அந்த பகுதிகளை மத்திய தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டும் என்றும், அதே போல தேவஸ்தானம் அங்கு தீபத்தில், அதாவது அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றும் பொழுது பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தீபம் ஏற்றப்படுவதை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வை இட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை உறுதி செய்திருக்கக்கூடிய நீதிபதிகள் சில 3 முக்கியமான நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். அதாவது திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை மத்திய தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல தீபம் ஏற்றும் பொழுது, அதாவது திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சார்பில் தீபம் ஏற்றும் பொழுது, அந்த தீபத்துக்கு தீபம் ஏற்றும் பொழுது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த தீபம் ஏற்றும் இந்த நிகழ்வை மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த வழக்கு, அதாவது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவானது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றும் பொழுது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி அளிக்க கூடாது. அதே போல இந்த நிகழ்வை மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அதே போல திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஒரு பகுதி என்பது மத்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அதனை மத்திய தொல்லியல் துறையினர் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்து இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தீபம் ஏற்ற உத்தரவால் பொது அமைதி பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய அந்த வாதம் என்பது மிகவும் தவறானது, அது யூகத்தின் அடிப்படையிலானது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த தீபம் ஏற்றினால் 2 பிரிவினருக்கிடையே இந்த ஒரு பதற்றம் ஏற்படும் என்ற தமிழக அரசினுடைய அந்த வாதமும், இரு பிரிவினருக்கிடையே ஒரு நம்பிக்கையின்மையை, அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் வகையிலான வாதம் என்றும் தமிழக அரசின் மீது விமர்சனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள்.
மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றும் நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதியழகன், தற்போது மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். அதாவது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த திருப்பரங்குன்றம் கோவில் தேவஸ்தான நிர்வாகம், அதே போல தர்கா மற்றும் தனிநபர்கள் என கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து அனைவரும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில், எனவே அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களாக மட்டுமே விசாரிக்கப்பட்டன. அனைத்து மனுக்களும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த வழக்கும் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தீபத்தூர் தர்காவிற்கு சொந்தம் என்ற அந்த வாதம் என்பது மிகவும் தவறானது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி உத்தரவு செல்லும், அவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு தீபம் ஏற்றும் நிகழ்வின் பொழுது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த தீபம் ஏற்றும் நிகழ்வை திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய தேவஸ்தானம் தான் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. மற்றும் அந்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஒரு பகுதி மத்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அதனை மத்திய தொல்லியல் துறையினர் பாதுகாக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தீபம் ஏற்றலாம்